ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாம் கூடி என்ன சொல்லுகிறார்கள்? வாசியுங்கள் அந்த வசனத்தை. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் நமக்கு கட்டி நமக்கு பேருண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது யாருடைய செயல்? ஏசாயா 14வது அதிகாரம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 14:12 முதல், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில். இது யாரு? லூசிபர். அவன் வெளியே கூட சொல்லல, உள்ள சொல்லிட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் தானே வர்ஷிப் நடத்துறான். நான் ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தை, என் சிங்காசனத்தை அதுக்கு மேல உயர்த்துவேன். ஒரு சின்ன கேப். ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மட்டும் கொஞ்சம் எழும்பி எங்கேயாவது போயிருந்தாரு. ஆனா ஃபுல்லா புகழ்றது ஆண்டவரை, ஃபுல்லா புகழ்றது. அப்படி பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவர் பார்த்தார், நீ எங்க இருந்து விழுந்த பாரு. அப்படியேதான் அவன் என்னெல்லாம் செஞ்சு நிக்கலான்னு பார்த்தானோ, அவன் சிங்காசனத்தை, கர்த்தருடைய ஸ்தானத்தை அவன் இச்சித்தான், விழுந்தான். அவனா ஒன்றை நினைத்தான். தூதர்கள்னாலே பணிவிடை ஆவிகள், அவர் சொல்றதை செய்யணும், அதுக்கு மேல எதையும் யோசிக்க கூடாது. இவர்கள் தான் தூதர்கள். இவன் அதையும் தாண்டி யோசிக்கிறான். மாம்ச சிந்தை திருப்பி உள்ள கொண்டு வரான், அதுல விழுந்தான். 3வது பெருமை விழுந்தான். இந்த 3ஐயும் தேவன் தம்முடைய சாயலால் சிருஷ்டித்த மனுக்குலத்துக்கு உள்ளே ஊட்ட அவன் துடிக்கிறான். அதுதான் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு புறம் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரியும் போது, மறுபுறத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவருடைய கண்களிலே நாம் பட்டதினாலதான் இன்று நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இச்சை, மாம்ச சிந்தை, பெருமை என்பது பெந்தேகோஸ்தே மக்களுக்கு தூரமானவைகள் அல்ல. தூதனையே விழ வைக்குது. தூதனையே மனிதனுக்கு இருக்கிற உணர்ச்சிகள், அதே போன்ற உணர்ச்சிகள் தூதனுக்கு இருக்குமான்னு கேட்ட கிடையாது. அவைகள் பணிவிடை ஆவிகள். அவைகளுக்கு என்ன கிடையாது? மாம்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தூதனையே இச்சை, இந்த சுய சிந்தை, பெருமை விழ வைக்குமானால், சபையே, திருச்சபையே, தெய்வத்தே மறந்திடலே, சபையே, பிரிய சபையே, இயேசுவினே மறந்திடலே. என்னால நிக்க முடியும், நான் வாழ்ந்துருவேன், நான் போயிருவேன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல. அதாவது மனுஷனை என்னெல்லாம் கொண்டு வந்து விழ வச்சானோ அதை எல்லாத்தையும் இயேசு கிட்ட கொண்டு வந்தான். 40 நாள் உபவாசம் முடிந்ததும் இச்சையை கொண்டு வரான். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் கொண்டு வரான். அவனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? அவரையும் விழ வச்சு அவன் கூட்டத்துல அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. இயேசு மட்டும் என் கூட வந்துட்டாரு. அவன் இயேசுவை சொந்தமாக்குறதுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். என்ன சொல்றான்? நீ என்ன மட்டும்
வணங்கிட்டேனா சிம்பிள். சும்மா இப்படி தலையை குனித்து இப்படி கை, எனக்கு மட்டும் நீ கை கொடுத்துட்டேனா, இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கு, இதை எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். அதாவது தள்ளப்பட்டவன், மன்னிப்பு வாழ்க்கையில கிடைக்கப்படாதவன், எதிர்கால நம்பிக்கையே இல்லாதவன், இயேசு தனக்கு வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்க யோசிக்கிறோமே. கேட்டா நான் இயேசுவின் பிள்ளை, அவன் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். இந்த ராஜ்யம், மேன்மை, இதெல்லாம் எனக்கு இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கு. என்னை வணங்கிட்டேனா நான் இதை கொடுக்கிறேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இயேசுவை எந்த இடத்திலும் விழ வைக்க முடியவில்லை. அந்த இயேசுவால நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு பரலோகத்திலே கொண்டு சேர்க்க முடியும். எனவேதான் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பவுல் பாரத்தோடு கொரிந்து சபைக்கு எழுதுகிறான், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறான் கேளுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஏசாயாவை கொண்டு சொல்லி இருக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த காலத்தை நீ பயன்படுத்தவில்லை என்றால், இந்த காலத்தில் நீ திரும்பவில்லை என்றால், இந்த காலத்தில் நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால், இந்த காலத்தில் அந்த உறவுக்குள் வரவில்லை என்றால், உறவு இருக்கிறது, ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு, எஸ், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த காலம், அதுதான் தேவனுடைய வேதனை. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. மத்தேயு 18வது அதிகாரம் 11 முதல் பார்க்கும்போது தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார். வாசியுங்கள். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யாரை ரட்சிக்க வந்தார்? கெட்டு போனது, தேவனை விட்டு தூரம் போனது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், கேளுங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? எங்க 100ல 1 போச்சு, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மற்ற 99 ஆடுகளையும் மலையில் விட்டு போய் அந்த ஒரு ஆடை, ஏன் அந்த ஒரு ஆடை தேடுறதை குறித்து கர்த்தர் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய இருதயம் அது. என்ன ஆண்டவருடைய இருதயம்? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருத்தர் கூட இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க கெட்டு போவது அப்பா சித்தம் அல்ல. எனவேதான் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் முதல் பார்க்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எப்படியா? எல்லாரும் சொல்லுங்க அத. அப்ப ஒருவரும் கெட்டு போகணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது?
இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி நினைக்கவே கூடாது. அதாவது சபையை துன்பப்படுத்தின 2 பேர் உண்டு. ஏரோது, இன்னொருவன் யார் தெரியுமா? பவுல். ஏரோது யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமானவன், பவுல் ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன். 2 பேரும் ஆண்டவர் டீல் பண்ண விதம் வித்தியாசமானது. ஏரோத ஒரே அடி, அவன் எப்படி செத்தான்? புழு புழுத்து செத்தான். ஆனா சவுல் என்ன பண்ணார்? சுவிசேஷகனா மாத்திட்டார். இப்ப நமக்கு அகைன்ஸ்டா எழும்புறவங்களுக்கு கர்த்தர் எப்படி டீல் பண்ணணும்? ஆண்டவரே, ஒரு அடியாவது மனசு விரும்பமா விரும்பாதா? நம்ம எதை விரும்புறோம்? எதை விரும்புறோம்? பாட்டிக்கு டைம் ஆச்சு. நம்ம எதை விரும்புறோம்? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போவது. அதனால மனசுல யாராவது இவங்க விழணும், இவங்க நல்லா இருக்க கூடாது அப்படி நினைக்கிறோனாலே சாயலை குலைச்சிட்டோம். சாயலை குலைச்சிட்டோம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒருத்தங்க மேல பகை, கசப்பு. சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை வச்சு மிரட்டுறது. கிருபை வரங்களை வச்சு மிரட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா தெரியுமா? பரிசேயன் ஒருவனுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறது. அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை எல்லாம் முடியாது. அவன் ஆலயத்துல வந்து சொன்ன, நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், அந்த ஆயக்காரன மாதிரி கிடையாண்டார். பரிசேயன் நின்று அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. ஆயக்காரனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் தூரத்திலே நின்று அப்படின்னு இருக்கும். வேதம் சொல்கிறது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் அல்ல இவன். அதன் அர்த்தம் என்ன? அவன் இயேசுவை மிரட்டிட்டான். இயேசு தூரம் போயிட்டான். தூரம் போய் ஆயக்காரன் பக்கத்துல நின்னுட்டு ஃப்ரெண்ட்ல நின்னு ஒருத்தன் இப்படி நிக்கிறான் தெரியுமா? அவனை காட்டி சொல்றார், அவன் அல்ல இவன். யாரும் பார்க்காம வாசல்ல நின்று தன் தலையை ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று சொன்னானே.